வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம்யா. சார் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஜெயசேகர் சார் வணக்கம். ஐயா ஆரம்பிக்கலாங்களா? சார் மோஸ்ட் வெல்கம். ஓகே தேங்க்யூ. ஆரம்பிக்கலாம் சார். ஓகே. பேரு இச்சிங்ல விட்டுருந்தோம். அதான் போன வகுப்புல இதை பார்த்தோம். ஓகேங்களா? ஆமா. இப்ப அடுத்தது பார்ப்போம். ஜாண்டைஸ், மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை பொதுவாக வெயில்ல வர்றதுனால அலையிறதுனால வருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையினுடைய வெளிப்பாடு, வெயில் நிறைய இருக்கிறது, குளிர் நிறைய இருக்கிறது, மழை பொழியறது, இதெல்லாம் இயற்கையில எப்போதும் அதுக்குரிய வேலையை அதுக்குரிய நேரத்துல அது செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. புரியுங்களா? இந்த வெயில்ல அலையிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுப்போம். அதுக்குன்னு சில முன்னேற்பாடுகள்லாம் இருக்குல்ல. வெயில் நிறைய இருந்தா, சூடு நிறைய இருந்தா தண்ணி குடிச்சிக்கிறது, கொடை பிடிச்சிக்கிறது, இல்லை வெயில் நிறைய இருக்கிற நேரத்தை அவாய்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதை தாண்டி அந்த இயற்கைக்கு முரணா நம்ம எதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத இங்க பார்க்க வேண்டியது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரீஜுடைஸ். ப்ரீஜுடைஸ்னா என்ன? அதாவது எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அதன் போக்குகளை புரிஞ்சிக்காம நாமளா ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனா அவரு சில அசாதாரண சூழல்ல வேற மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கும், நடந்திருப்பாரு. அது அவர் இப்படி பேசினாருப்பா, என்னப்பா உங்க ஆள் இப்படி பேசினாரு அப்படின்னா சாத்தியமே இல்லை. அவர் அப்படி பேசவே மாட்டாரு. அப்படி அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் இப்படிதான் அப்படின்னு நாம ஒரு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம்ல போட்டு வச்சிருப்போம். அதை வலிமையா இருந்து பேசுவோம். இதுதான் ப்ரீஜுடைஸ்னு பேருங்க. முன்கூட்டியே எந்த ஒரு விஷயத்தின் மீதும் ஒரு கருத்தை உருவாக்கி நாம் வச்சிருக்கிறது. இப்போ வெளி உலகம் இருக்கு. வெளி உலகம் யதார்த்தத்துல அதுல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல காரண காரியம் அறிந்து புரிந்து கொள்வது இருக்கு இல்லையா, அதுல நாம தவறு செய்வோம். வெளியில நடக்கிறதுக்கு யதார்த்தத்துக்கு முரணா நாம புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கும்? அந்த விஷயத்துல நம்மளை தொடர்புபடுத்தி உணர்ச்சி வசப்படுவது, ஃபீல் பண்றது, கோபம் அடைகிறது, அவமானப்பட்டதாக உணர்றது, பயப்படுறது, இதெல்லாம் நடக்குங்க. அந்த அதீத உணர்ச்சி நிலை அப்படிங்கிறது
இந்த வெளி உலகத்துக்கும் நம்மளோட உள்ள நம்ம நினைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம பாரபட்சமா விஷயங்களை பார்க்கறது, புரிந்து கொள்றது, எண்ணத்திற்கும் வெளி உலகத்திற்கும் முரண்பட்டு நிக்கிறது. இதுதான் மஞ்சக்காமை வருவதற்கு காரணமா இருக்கு. இது லிவர் சம்பந்தப்பட்டதுங்க. புரியுங்களா? அந்த லிவரோட இயக்கம் மாறுபடும் போது மஞ்சள் காமாய் வருது. இயக்கம் மாறுபடுறது மட்டுமல்ல, அது அந்த பைல் அப்படிங்கிறது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேராம உடம்புல மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போறது. இந்த மஞ்சள் காமால இருக்கா இல்லையாங்கிறத புரிந்து கொள்வதற்கு கண்ணு பார்ப்பாங்க, ஸ்கின் என்ன கலர்ல இருக்குன்னு பார்ப்பாங்க, உள்ளங்கை என்ன கலர்ல இருக்குன்னு பார்ப்பாங்க, யூரின் என்ன கலர்ல வருதுன்னு பார்ப்பாங்க, மோஷன் என்ன கலர்ல வருதுன்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்த தவிர மற்றதெல்லாம், ஒன்றை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் மஞ்சள் கலர் இருக்கும். ஒன்று மட்டும் மஞ்சள் எல்லாமே வெள்ளையா இருக்கும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அது என்னன்னு? மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு மஞ்சள் இல்லாத வெள்ளை கலரா வரும். அது என்னது? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஐயா டாய்லெட்டுங்க ஐயா, மோஷன். மோஷன் வந்து வெள்ளை கலரா போகும். ஏன் அப்படின்னா, ஸ்டமக்கு போய் சேர வேண்டிய அந்த பைல் ஸ்டமக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் போயிடும். அப்போ உடம்பு முழுக்க எல்லா இடமும் மஞ்சளா இருக்கும், யூரினும் மஞ்சளா வரும், மோஷன் மட்டும் வெள்ளையா போகும். மஞ்சள் காமாலையோட நல்ல, அதாவது உறுதி செய்யக்கூடிய அறிகுறி இதுங்க. அப்புறம் பசி இருக்காது, பசியே சுத்தமா இருக்காது. நாள் கணக்குல வார கணக்குல பசி குறைஞ்சிட்டே வந்துடும். அங்க செரிமானம் ஒழுங்கா ஆனாதானே பசி எடுக்கும். ஸோ இதுதான் அந்த உள் முரண்பாடு, உள்ளேயும் வெளியேயும் உள்ள முரண்பாடு. இது மஞ்சள் காமாலையில வெளிப்படுங்க. அடுத்தது தாடை, தாடை ப்ராப்ளம். நீங்க சாதாரணமா இருக்கும்போது மேல் தாடையும் கீழ்த்தாடையும், மேல் பல்லும் கீழ் பல்லும் எப்படி அது வந்து இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படி இனிமேலாவது கவனத்தில் வச்சு பாருங்க. பயங்கர டென்ஷன்ல, கோபத்தில் இருக்கும்போது, கோபத்தோட படுத்திருக்கிறீங்க, அந்த நேரம் இரண்டு தாடையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப டைட்டா ஒன்னோட ஒன்று பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏன்பா இப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நான் வந்து இந்த விஷயத்த பார்க்குறேன், பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பல்லை கடித்து கொண்டு இருப்பது அந்த அதீத கோபம், வெறுப்பு, கடுப்பு, என்ன வஞ்சம், இந்த உணர்ச்சியோட இருக்கும்போது ரெண்டு தாடையும் டைட்டா இருக்கும். புரியுங்களா? பல்லு கடிப்பாங்க, நர நர நரன்னு பல்லு கடிப்பாங்க. அத உள்ளே உள்ள உணர்ச்சியோட வெளிப்பாடு தாங்க அது. கோபம், மனக்கசப்பு, பழிவாங்க விருப்பம், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ், இதனுடைய வெளிப்பாடு தாடை டைட்டா அங்க வந்து எப்பவுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அங்க சிக்கல் வரும். பல்லு, எயிறு, தாடை லாக் ஆகிறது, எப்பவும் அந்த தாடை வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறது, தாடை தசைகள்ல பிரச்சனை வர்றது, இதெல்லாம் அங்க வருங்க.
அந்த சம்பவம் நடக்கும்போது எப்படா அந்த இடத்த விட்டு வெளியில வரலான்னு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். என்னால வெளியே வர முடியாம பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த உணர்ச்சி வெளிப்பாடு தாங்க தாடை சிக்கல்களுக்கு காரணமா இருக்கு. கிட்னி ப்ராப்ளம் இப்ப பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வருது, சிறுநீரக தொல்லை வருது, சிறுநீரக கல் வருது, சிறுநீரகம் வீங்கிறது, சிறுநீரகம் சுருங்கிறது, சிறுநீரகத்துல நீர்க்கட்டிகள் வர்றது, இப்படி பல மாதிரியான சிக்கல்கள் சிறுநீரகத்துல வருதுங்க. கண்டிப்பா இது நாம ஒரு அவேரா இருக்க வேண்டிய விஷயங்க. இந்த சிறுநீரக தொல்லைகள் ஏன் வருது? அதாவது கிரிட்டிசிசம், டிசப்பாயின்மெண்ட், ஃபெயில்யூர், ஷேம், ரியாக்டிங் லைக் ஏ சைல்டு. இந்த குழந்தை போன்று நடந்து கொள்ளுதல் அப்படின்னு கடைசியா ஒன்று சொல்றாங்க பாருங்க. அது என்னது? முதிர்ச்சியற்ற நிலை. முதிர்ச்சியற்ற நிலை, மெச்சூரிட்டி இருக்காது குழந்தைக்கு. புரியுங்களா? அப்ப யதார்த்தமா விஷயங்களை பார்ப்பீங்க. அதுல உங்களுக்கு ஃபீட்பேக் வரும்போது வயதான உணர்வு நிலையிலேருந்து அதை எடுத்துப்பீங்க. அப்ப நம்மளை இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அதுலேருந்து வெறுப்படைகிறது, கோபப்படுறது, தோல்வி உணர்வு, புரியுங்களா, ஷேமா ஃபீல் பண்றது, இதெல்லாம் தான் இந்த கிட்னியோட செயல்பாட்டுக்கும் கிட்னியோடைய ஃபங்க்ஷனல் டிசார்டர்னு ஒன்று இருக்கு, ஸ்ட்ரக்சரல் டிசார்டர்னு ஒன்று இருக்கு. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சிறுநீரகம் இருக்கும், செயல்படாது. அது சுத்தம் பண்ணி சிறுநீரக தாரை வழியாக சிறுநீரை அனுப்புறதுக்கு பதிலாக வயிறு உப்புசம் ஆரம்பிக்கும், வயிறு உப்ப ஆரம்பிக்கும், கால் வீங்க ஆரம்பிக்கும். உடம்பில் உள்ள சுற்றி வருகின்ற கழிவாக வரக்கூடிய உப்பு நீர் வெளியே கொண்டு வந்து தள்ளுறதுக்கு பதிலாக வேற பகுதிகளுக்கு அது போக ஆரம்பிச்சிடும். இது சிறுநீரகம் ஃபங்க்ஷன் பண்ணாததுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்புறம் மாற்றி ஃபங்க்ஷன் ஆகிறது. அதாவது அங்கே வரக்கூடிய தாதுக்கள் அதாவது எந்தெந்த பர்சன்டேஜில் இருக்குமோ அந்த பர்சன்டேஜில் இல்லாமல் தண்ணீராக வர வேண்டிய தாது பொருள்கள் அதனுடைய வேரியேஷன் இன் பர்சன்டேஜ், அதனுடைய கலவை விகிதாச்சார மாற்றம் அடையும் போது தண்ணியா இருக்கிறது கட்டியா மாறிடும், சாலிடா மாறிடும். அதுதான் சிறுநீரக கல்லுங்க. சிலருக்கு சின்னதா நிறைய இருக்கும், சிலருக்கு ஒரு இடத்துல சின்னதா உருவாகி அது ஒன்னே பெருசா 15 20 25 1 இன்ச்சு அப்படிலாம் வந்துடும். புரியுங்களா? இது செயல்பாட்டில் உள்ள குறையினால வர்றது. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், கிட்னி வீங்க ஆரம்பிக்கும், சைஸு வீங்கிரும். இன்னொன்று ஷ்ரிங்கேஜ், சுருங்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே பிரச்சனை தான். இது ஸ்ட்ரக்சரல்ல நடக்கக்கூடியது, அதனுடைய கட்டுமானத்தில் நடக்கக்கூடியது, அதனுடைய சைஸில் வரக்கூடிய வேறுபாடுகள். இது ஒரு கட்டத்துக்கு மேல இதை நம்ம வளர்த்துட்டோம்னா உயிரே திரும்பி கொண்டு வர முடியாத அளவுக்கு போகுது. உள்ள இருக்கிற கிட்னிக்கு பதிலாக வெளியே கிட்னி மாதிரி ஒரு மிஷினை வச்சு டயாலிசிஸ் பண்றாங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் போனவங்க உயிரை மீட்டு கொண்டு வந்ததா இல்லை. 15 நாளைக்கு ஒரு முறை பண்ண சொல்லுவாங்க. அப்புறம்
10 நாளைக்கு ஒரு முறை பண்ண சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ண சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்கு 2 முறை பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். 3 நாளைக்கு ஒரு முறை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். காசு இருக்கிற வரையும் பண்ணலாம், காசு இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு வீட்டிலேருந்தே பண்ணிக்கிற மாதிரி சில மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அது ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா இல்லை 40,000 ரூபா ஆகும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணுறவங்க உயிர் பிழைக்கலாம். அது கூட குறைபாட்டோடு தான், முழுமையான ஹெல்த் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. புரியுங்களா? அப்போ நாம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுவது என்ன, குறைப்படுவது, ஆத்திரப்படுவது, இந்த எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு வராமல் இருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்குன்னு பாருங்க. நம்மளை எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு உணர்றது, நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு உணர்றது, வாழ்க்கையே போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம நினைச்சதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது, அவமானப்பட்டதாக நினைக்கிறது, இதெல்லாம் கிட்னி சஃபர் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த உணர்வுகளை எங்கேருந்து வருது? வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதிலிருந்து வரக்கூடியதுதாங்க. வாழ்க்கையை நாம புரிந்து கொள்வதிலிருந்து வரக்கூடியதுதான். புரியுங்களா? ஸோ நடக்கக்கூடிய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், உறவுகள் அத்தனையும் நாம் கொஞ்சம் விலகி இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வெளியில என்ன உண்மையில நடக்குது அப்படிங்கிறத நாம அழகா புரிந்து கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒரு பார்வையாளர் இருந்து பார்க்க பழகிட்டோம்னா இந்த உணர்ச்சிகளுக்கு நமக்கு வேலை கிடையாது. உறுப்புகள்லாம் அது பாட்டு நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இவ்வளோ நோய் நிலைகளை பார்க்குறோம், எல்லாத்துலையும் என்ன அடிக்கடி வருதுன்னு பாருங்க. கோபம், வெறுப்பு, அவமானம், தோல்வி, அதிர்ச்சி, இதெல்லாம் என்னது? என்ன இதுக்கெல்லாம் நம்மதான் காரணமா? வெளியில பல்வேறு விஷயங்கள் நடக்குது, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுல நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா போதும். புரியுங்களா? ஸோ நம்முடைய 6வது அறிவை பயன்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, நம்மை சுற்றி உள்ளவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். நம்மளால பாசிட்டிவா என்ன பண்ண முடியும் அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா இந்த நெகட்டிவ் உணர்ச்சிகளுக்கு வேலை கிடையாது, அது தொடர்பான நோய்களுக்கும் வேலை இல்லைங்க. கிட்னி ஸ்டோன் ஏன் வருது? கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறத பாருங்க, கரையாத கோப கட்டிகள். அது கோபங்கிறது ஏன் வருது? பிற நபர்கள் மேல வருது. நாம எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அந்த சம்பவத்தின் மேல கோவப்படுறோம், நாம அதனால் பாதிக்கப்படுறதா நினைச்சு கோவப்படுறோம், அந்த நபர் மீது கோவப்படுறோம். தொடர்ச்சியா நடக்குது. 1 நாள், 2 நாள், 3 நாள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள். அப்புறம் அது கட்டிய மரம் என்ன பண்ணும்? கிட்னியோட செயல்பாடு பாதிக்காம என்ன செய்யும்? எப்ப நீ இப்படிலாம் தப்பு பண்ற, தப்பா பாக்குறங்கிறத அது சொல்லதான் செய்யும் நமக்கு. புரியுங்களா? ஸோ வாழ்க்கை என்பது சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை மகிழ்ச்சியா கொண்டு போனோம்னா உடம்பு நல்லா இருக்குது. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறோம், பயப்படுறோம், கோவப்படுறோம் அப்படின்னா உள்ள கட்டிகள் வளருது. புரிஞ்சுக்கிட்டோம்ல, என்ன பண்ணாம பார்த்துக்கலாம் இல்லையா? குட். லம்ப்ஸ் ஆஃப் அன்சால்வ்டு ஆங்கர். வள்ளுவர் அழகா சொல்றாரு, தன்னை தான் காக்க சினம் காக்க, காவாக்கால் சினமே தன்னை கொல்லும் அப்படிங்கிறார். புரியுங்களா? அந்த சினம் என்பது நம்மையே, நம் உயிரை போக்க வருகின்ற ஆயுதம், அழிவு ஆயுதம்.
அவ்வளோ பெரிய வெடிகுண்டு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. தன்னை தான் காக்க சினம் காக்க. என்னை நான் காக்க வேண்டும் என்று சொன்னால் சினத்தை காக்க வேண்டும், வராமல் தடுக்க வேண்டும். காவாக்கால் சினமே தன்னை கொல்லும். வேற எங்கே காரணத்தை சொல்லுங்க. நான் என்ன காத்துக்கொள்ள வேண்டும் சார், என்னுடைய சினத்திலிருந்து நான் காத்து வேண்டும். நான் தான் அதுக்கு காரணம். எனக்கு சினம் வருகிறேன் என்று சொன்னால் நான் தான் காரணம். என்னை நான் பார்த்துக்கணும்னு சொன்னா, என்னை பாதுகாக்கணும்னு சொன்னா நான் தான் எனக்கு கோபம் வராமல் பார்த்துக்கணும். எனக்கு கோபம் வராமல் பார்த்துக்கணும்னா என்னோட வாழ்க்கையை நல்லா சரியா புரிஞ்சுக்கணும். என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும். எனக்கு கோபம் வருதுன்னா, எனக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரணும்னா நான் தான் காரணம். இதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லக்கூடியது. நீ முட்டி முழங்கால். நிறைய பேருக்கு இங்க முழங்கால் பிரச்சனை நிறைய வருதுங்க. முழங்கால் அசைக்க முடியாம போகுது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியறது இல்லை. ஒன்று சேர்ல உட்காரலாம், இல்லை கட்டில் மேலதான் உட்காரலாம். தரைப்பக்கமே அவங்க வர முடியாது. தரைப்பக்கமே அவங்க வர முடியாது. கீழே சம்மணம் போட்டு உட்கார முடியாது. ஸோ அந்த முட்டி வீங்குது, முட்டி வலிக்குது, முட்டி பிறழ்றது. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஏன் இது நடக்குது? அசைவு கொடுத்த இடம் ஏன் அசைவு இல்லாமல் போகுது? அசைஞ்சுக்கிட்டு இருந்த தானே, ஏன் அசைக்க முடியாம போகுது? புரியுங்களா? அங்கே சப்ளை ஆகக்கூடிய உயவு நீர், சினவியல் ஃப்ளூயிடு ட்ரைனஸ் ஆகும்போது, சப்ளை குறையும் போது அங்கே முட்டி பிடிச்சிக்க ஆரம்பிக்கும், முட்டி தேய ஆரம்பிக்கும், உரச ஆரம்பிக்கும், வலி வரும். வலி வர்றதுனால அந்த முட்டியை பயன்படுத்தாமல் இருப்போம். அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கி கொண்டிருந்த முட்டி ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். அந்த முட்டி அப்புறம் எப்பவுமே மடக்க முடியாத மாறிடும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல ஒன்னா சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த, ஒன்னோட ஒன்று ஒத்திசைவா இருந்த எலும்பினுடைய 2 பகுதிகள் இப்ப நாங்க சேர்ந்து அசைய மாட்டோம், நாங்க சேர்ந்து இயங்க மாட்டோம்னு அடம் பிடிக்குதுங்க. அடம் பிடிக்குது. நாம அடம் பிடிக்கிறோம், நம்முடைய உறுப்புகள் அடம் பிடிக்குது. எவ்வளவு அழகான ஒரு உடலின் மொழி பாருங்க. ரெப்ரசன்ட் pride and ego. pride and ego. ப்ரைடுங்கிறது ரியல் ப்ரைடுன்னு ஒன்று இருக்கு. அது நம்முடைய செயல்பாட்டிலிருந்து பிறர் நமக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். நம்முடைய செயல்பாட்டிலிருந்து நமக்கு தானாக வரக்கூடியது ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாம். அது பிறர் கொடுக்காமல் நாம உருவாக்கி கொண்டால் அது ப்ரைடு, அகந்தை, அகம்பாவம். அதை குறிக்கிறது இந்த முழங்கால் முட்டி என்பது, நீ என்பது. stubborn ego and pride. நான் என்னை பத்தி ஒரு உருவகம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி உருவகம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதற்கான மரியாதை, கௌரவத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு அடுத்தவங்கள்ட்ட இருந்து அங்கீகாரம் கேட்கிறேன். இதுதாங்க இங்க முரண்பாடான விஷயம். இதுதான் stubborn ego and pride. ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த அகந்தையும் அகம்பாவம் வரும்போது என்னகிட்ட வளைந்து கொடுக்க முடியாத போக்கு வந்துடுது. அவன் அவ்வளோ பெரிய ஆளா, நான் போய் அவன்கிட்ட பார்க்குறதா? இங்கே வர சொல்லு, வந்தா வாங்கிட்டு போட்டு எல்லாம் விட பார்த்துக்கலாம். எப்படிங்க? இதுதான் அந்த அகந்தை, அகம்பாவம்
நான் ரொம்ப ராவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கோவப்படாதீங்க. முட்டி வலி இருக்கவங்கலாம் ரொம்ப சப்டிலா அது வேலை செய்யும் உள்ள. நமக்கு தெரியாமலே இது நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் இருக்கு, நான் உள்பட. புரியுங்களா? பர்சன்டேஜ் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். இன்எபிலிட்டி டு பெண்ட், வளைந்து கொடுக்க முடியாத தன்மை. இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள. பயம், ஒரு நேரம் அகந்தையோட பேசிடுவோம், அடுத்த நேரம் அதனுடைய தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அதை நினைச்சு பயம் வந்துடும். ஏன்னா நாம சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம்ல, அது நம்மளுடைய நடத்தினால கிடைக்காம போகும், திரும்ப பயம் வந்துடும். இன்ஃபிளெக்சிபிலிட்டி, ஓன் கிவ் இன், விட்டு கொடுக்கறதில்ல, வளைஞ்சு கொடுக்கறதில்ல, அனுசரிச்சு போறதில்ல. இதெல்லாம் இந்த அடம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அடம் பண்ணும் நம்முடைய முட்டிகள், முழங்கள். புரியுங்களா? நம்முடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அடம், உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அடம், உடல் உறுப்புகளுடைய இயக்கத்துல அதே அளவுக்கு வந்துடும். சொல்லுது, அடுத்த கொஞ்சம் குறைச்சிக்க, ஃப்ளெக்சிபிளா போ, அனுசரிச்சு போ, விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு நமக்கு சொல்லுது இல்லையா? அதே அடுத்த நானும் பண்ணுவேன். இதை வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்களா, அப்படியே இருந்துங்க, அப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது நம்மகிட்ட அடம் பிடிக்கும். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. போனா ஸ்டீராய்டு தான் கொடுப்பான், போனா ஸ்டீராய்டு தான் கொடுப்பாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா ஹோமியோபதி பக்கம் வாங்க, உங்க அடத்தை சரி பண்ணி முட்டியை சரி பண்ணிடுவாங்க. ஒரே தீர்வு ஹோமியோபதி தான். ஏன்னா ரூட் காசை சரி பண்ணிடுறீங்க. நீங்க அடம் பண்றீங்க, முட்டி அடம் பண்ணுது, உங்க அடத்தை சரி பண்ணிவிட முட்டி சாணம் சரியாயிடும். ஆனா அந்த பக்கம் போனீங்க ஸ்டீராய்டு தான், மற்ற உறுப்பெல்லாம் காலியாகும், சொல்லியே கொடுப்பாங்க. என்ன இதனால கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும், பேங்க்ரியாஸ் பாதிக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லியே தான் கொடுப்பாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிரோட்டமான உறுப்பு வேலை செய்யறதுக்கு பதிலாக உயிரற்ற உறுப்புகளை அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணி விடுறது, தச்சு விடுறது, எல்லாம் நடக்கும். சரிங்களா? நடக்க முடியாம இருக்கிறதுக்கு நடக்க வைக்கிறாங்கல்ல, பரவாயில்ல தானே அப்படின்னு சிலர்லாம் பேசுறாங்க. சரிங்களா? இயல்பாக ஒரு உறுப்பு வேலை செய்யறதுக்கும் செயற்கையா உயிரற்ற ஒரு பொருளை வச்சு அங்க வேலை செய்ய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான். ஸோ நாம் அந்த அளவுல வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அடுத்து லாரிங்கிட்டிஸ், குரல் வலை அழற்சி. அதாவது உணர்வு கொந்தளிப்பால் பேச இயலாமை. இதை இப்ப பார்ப்பீங்க, நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. சீமானை பாருங்க எப்படி பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசுறாரு, என்ன எல்லாம் எப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, குரலை உயர்த்தி பேசுறாங்க, தன்னுடைய அளவுக்கு மீறி அந்த சவுண்டு கொடுத்து பேசுறாங்க. அப்படி அளவு மீறி குரலை உயர்த்தி ஆத்திரத்தோட, கோபத்தோட, ஆத்திரத்தோட, உணர்வு கொந்தளிப்போட பேசுறவங்களுக்கு குரல் வலை பிரச்சனை ஆகுது. உணர்வு கொந்தளிப்பால் பேச முடியாம போறது, அந்த வோக்கல் கார்டு ஸ்வெல்லிங் ஆயிடுறது. புரியுங்களா? அதாவது என்ன பேச வேண்டுமோ அதை தெளிவோடு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக பேசுறவங்க அமைதியா பேசுறாங்க, உரிய வேகத்தோட உரிய குரல் அமைப்போட பேசுறாங்க.
அந்த உணர்ச்சி கொந்தளிப்புல பேசும்போது அந்த வோக்கல் கார்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, அதீதமா பயன்படுத்தப்படுறது, சீக்கிரம் அது செயல் எடுக்குது. புரியுங்களா? அடுத்தது ரிசன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது நியாய அநியாயம் பார்க்காம அதிகாரம் என்கிற ஒரு விஷயத்தினால நம்மளை கட்டுப்படுத்துறாங்க, நம்மளை அதிகாரம் செய்யறாங்க, நம்மளை அதிகாரம் செய்யறாங்க. அந்த அதிகாரம் செய்யறாங்க அப்படிங்கிற உணர்ச்சியோடு பார்க்கும்போது பேச்சு வராது, அந்த பேச்சு தடுமாறும், பேச்சு தடுமாறும். இதுதான் லாரிங்கிட்டிஸ். ஸோ மேட் யூ கேனாட் ஸ்பீக். உணர்ச்சி கொந்தளிப்பில் உங்களால் பேச முடியாது. ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் அப், அதாவது பயந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து பேச முடியாமல் மூச்சு அடைக்கிறது, பேச்சு வராமல் இருக்கிறது. அதிகாரத்துக்கு நாம் வந்து அடிப்பண்ண வேண்டியிருக்கு, நம்மளை வந்து அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற உணர்ச்சி கொந்தளிப்பில் பேச வரோம், இதெல்லாம் நடக்குதுங்க. ஓகே. சிலருக்கு வந்து உடம்புல எல்லா கம்ப்ளைண்டும் லெஃப்ட் சைடுல இருக்கும், லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடி எல்லா கம்ப்ளைண்டும் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அவங்களுடைய இயல்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது பெண் தன்மை கொண்டது, ஏற்றுக்கொள்வது, எதையுமே ஏற்றுக்கொள்வது, ரிசப்டிவிட்டி, டேக்கிங் இன், ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது. அது ஒரு ஃபெமினன் எனர்ஜி, பெண்மைத்தன்மைக்கான எனர்ஜி. தி மதர், தாய்மை உணர்வு, இதெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. சரிங்களா? இதற்கு சோதனை வரும்போது லெஃப்ட் சைடு பாடி பாதிக்கும். கால் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த கட்டைவிரல் நகம் வளைந்தா எப்படி இருக்கும். ஸோ முன்னோக்கி போகிறதுக்கு பயன்படுறது தான் கால். காலை வச்சு எந்த பக்கம் வேணாலும் போகலாம், ஆனால் பெரும்பகுதி எந்த பக்கம் போகிறோம், முன்னோக்கி போகிறோம். ஸோ கேரியர்ஸ் டுவர்ட்ஸ் இன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில நம்மளை முன்னோக்கி கொண்டு செலுத்துவது கால். ஸோ அதனுடைய சிம்பிளாக அது வரும், வாழ்வில் நம்மை முன்னேற்றி செல்லுகிறது கால். ஸோ காலில் ஒரு பிரச்சனை வருதுன்னா வாழ்க்கையில முன்னேறாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோம் என்று வரக்கூடிய ஃபீல் அது. சரிங்களா? தடங்களாய் நிற்குது, வாழ்க்கை தடங்களாய் நிற்குது, தடையாய் நிற்குது, ஸ்டக்காய் நிற்குது. அப்படிங்கிறப்ப காலில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியுங்களா? நிறைய பேருக்கு குதிகால் பிரச்சனை வருது, குதிகால பிரச்சனை வருது, டக்குன்னு ஏஞ்சி நடக்க முடியாது, ஏஞ்சி மெதுவாக 4 அடி எடுத்து வச்சு அப்புறம் தான் நடக்க முடியும். முழங்கால் நடக்க முடியாமல் வலி வர்றது, ஆங்கிள் நடக்க முடியாமல் வலி வர்றது, எல்லாமே கால் என்பது நீங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான ஒரு சிம்பிள். புரியுங்களா? வாழ்க்கையில வந்து ஸ்டக்காகி நிற்கிறோம், நினைச்ச மாதிரி நடத்த முடியல, வாழ்க்கையை நடத்த முடியல, எப்படி வாழ்க்கையை நடத்த போறோம், எப்படி வாழ்க்கையை நடத்த போறோம் அப்படிங்கிற பயம் வரும்போது காலோட இயக்கம் பாதிக்கிறது. புரியுங்களா? முட்டி வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, இது எல்லாமே புரியுதா? குடும்பத்தை நடத்துறவங்க, வாழ்க்கையை நடத்துறவங்க, பண விஷயத்தை வந்து கையாளுறவங்க, பண விஷயத்த மணி விஷயத்தை கையாளுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது வர்றதை பார்க்கலாம். அதுக்காக அது கையாளுறது தப்புன்னு சொல்றது இல்லை. குடும்பத்தை நடத்துவது, வாழ்க்கையை லீட் பண்றது, பணத்தை கையாள்வது எல்லாமே இயல்பான போக்கில் இருக்கிற வரையும் எந்த பிரச்சனை இல்லைங்க. புரியுங்களா? பற்றாக்குறை வந்துருச்சு, எப்படி சமாளிக்க போறோம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம், எப்படி வேலை வாங்க போறோம், அது எப்படி அவங்க படிக்க போறது, அவங்க வேலைக்கு போறது, அவங்க இயல்புக்கு திறமைக்கு நீங்க உற்சாகப்படுத்தினா போதும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். அவங்களுக்காக நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க படிக்கவும் முடியாது.
ஸோ இந்த போக்கில் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு பிரச்சனை வராது. புரியுங்களா? ஸோ நம்முடைய கற்பனையில் இந்த மாதிரி இயல்புக்கு முரணான ஒரு விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்காக பயப்படும் போது, கவலைப்படும் போது, அதிர்ச்சி அடையும் போது, கோவப்படும் போது நமக்கு காலில் பிரச்சனை வருது. லிவர் பெரும்பாலும் இப்போ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வருதுங்க. ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ், லிவரில் கேன்சர் வர்றது, கட்டி வர்றது. புரியுங்களா? இருக்கிற உறுப்புகள்லையே துண்டாக்குனா கூட தானா வளர்ந்துக்கிற தன்மை லிவருக்கு தான் இருக்கு. அவ்வளோ ஒரு ஆற்றல் லிவரு ஏன் இப்படி பாதிக்க போகுது? ஏன் இப்படி பாதிக்குது? புரியுங்களா? நல்ல கமர்ஷியலா நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அதை விளம்பரத்துல கொண்டு எப்படியாவது மருந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நல்ல படத்தை இப்ப ஏஐ வந்த பிறகு படத்தை அழகா பிடிச்சி போட்டு பயமுறுத்துறாங்க. இந்த பாரு, இது நல்ல லிவர், இது கெட்டுப்போன லிவர், இது டிசீஸ்டு லிவரு, பார்த்துக்க, இந்த மருந்து சாப்பிடு சரியா போகும், இப்படி சேல்ஸ் பண்றாங்க. யாராவது அதனுடைய ரூட் காசை சொல்றாங்களா? அதுக்கு வைத்தியம் இருக்கிறது சொல்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 50 ரூபா மருந்தை 500 ரூபான்னு விற்கிறாங்க. இதுக்கு தான் இது பயன்படுது. பட் லிவர் ஏன் பாதிக்குது, அதுக்கான உணர்ச்சி நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் என்பது அவனுக்கு பித்தம் தலைக்கேறி போச்சுப்பா, கை கால் தெரியாம ஆடுறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஃப்ரேசஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாலாம் வரலைங்க. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் அந்த ஃப்ரேசஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுங்களா? அந்த பித்தம் தலைக்கேறி போய் ஆடுறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸ்வீட் ஆஃப் ஆங்கர் அண்ட் பிரிமிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது கோபம், கடுமையான கோபம் மற்றும் அடிப்படை உணர்ச்சிகளுடைய மையம் அது லிவர் அப்படிங்கிறது. எல்லா விதமான உணர்ச்சிகளும் லிவர் போய் டச் பண்ணும். புரியுங்களா? இது மாஸ்டர் கிளாண்ட். இது இருக்கிற கிளாண்ட்ஸ்ல அதிக எடை உள்ள உறுப்பு இதுதான். புரியுங்களா? அப்ப கிரானிக் கம்ப்ளைனிங் ரெண்டு விஷயம் இருக்கு. நாம் அடுத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்களோட குறைய மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்களுடைய குறைய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சொல்லுவாங்க, அதாவது அடுத்தவங்களோட குறைய கண்டுபிடிக்கிறது அது ஏதோ சாமர்த்தியம்னு நினச்சிக்கிறாங்க. தன்னுடைய அறிவு சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, இப்படி குறைகளை மட்டுமே பார்த்து அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? அப்படி அடுத்தவங்களோட குறையை மட்டுமே பேசுவதை பெருமையாக, தன்னுடைய திறமையாக, தன்னுடைய சாமர்த்தியமாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது சாமர்த்தியம் அல்ல, அது சாமர்த்தியம் அல்ல, அது ஒரு நோய். பிறருடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவர்கள், அது அந்த குறைகளை மட்டுமே பார்க்குற போக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு மனநோய்ங்க. அதுல இருந்து கோபம்தான் வரும், வெறுப்பு தான் வரும், எரிச்சல் தான் வரும். நம்மை அழித்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது, பிறருடைய குறையை மட்டுமே பார்க்கறது. புரியுங்களா? குறை என்பதோ நிறை என்பதோ அப்படி ஒன்றும் தனியெல்லாம் இல்லை. அவங்க புரிதலுக்கு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, சரின்னு சொன்னா அது எனக்கும் துன்பம் தராது, அடுத்தவங்களுக்கும் துன்பம் தராது. தவறுன்னு சொன்னா அது எனக்கும் துன்பம் தரும், அடுத்தவங்களுக்கும் துன்பம் தரும். இதுதாங்க விதி. இந்த அடிப்படையில் பார்த்துக்க வேண்டியதுதான். பார்த்து கொண்டு அவ்வாறு ஒருத்தர் பிறருக்கும் துன்பமா இருக்கிறாரு, அவருக்கும் துன்பப்படுறாருன்னா இதை தூரமா இருந்து பாருங்க, ஒரு பார்வையாளர் இருந்து பாருங்க. முடிந்தா அவர் மீது கருணை கொண்டு
அவர் அறியாமையினால இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி உதவி செய்யுங்க. இதுதான் மனித பண்பு. சரிங்களா? குறையில கண்டு கோபப்படுவது, கோபத்தை கொப்பளிக்கிறது, எரிச்சல் அடையிறது, அவன் பண்றான் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்ணான், நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இப்படி அந்த நாடு இப்படி பண்ணுது, இந்த நாடு இப்படி பண்ணுது, இவன் அப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான்னு எப்ப பாரு ஏதாவது குறையவே பேசிட்டு இருக்கவங்க அது தன்னுடைய திறமையாக நினைக்கிறாங்க. ஐயா, அது திறமை இல்லை, உங்களிடம் இருக்கக்கூடிய, உங்களையும் சேர்த்து அழிக்கக்கூடிய அது மனநோய். சைக்காலஜிஸ்ட் இதுதான் சொல்றாங்க. அவங்க சொல்றதா நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. லிவர் ஏன் பாதிக்குது? இது சீட் ஆஃப் ஆங்கர் அண்ட் பிரிமிட்டிவ் எமோஷன்ஸ். chronic complaining, justifying, என்னது அடுத்தவங்களை மதிப்பிடுறது, fault finding to deceive yourself, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்காக அடுத்தவங்களுடைய குற்றத்தை மட்டுமே பார்ப்பது. அது உங்களை தான் ஏமாத்துமே தவிர அவங்கள போய் ஒன்றும் செய்யாது. அவங்க அவங்கள தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்க தான் உங்களை அழித்துக் கொள்கிறீர்கள். ஃபால்ட் ஃபைண்டிங் டு டிசீவ் யுவர் செல்ஃப், ஃபீலிங் பேட். புரியுதா? தன்னைத்தானே தவறாக கருதி கொண்டு குற்ற உணர்வோடு இருப்பது. இது இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு பார்க்கலாம் போல் இருக்கு. ஸோ அதனால இன்வேரியபிளி எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் வருது. இப்போ ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வேரியபிளி எல்லாருக்குமே அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அப்டமன் ஸ்கேன் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் கொடுக்குறாங்க, ஃபேட்டி லிவர் 1 அப்படிங்கிறாங்க. நம்ம இதை கண்டிப்பா கவனத்தில் எடுத்துக்கணுங்க. நாம் இது மாஸ்டர் கிளாண்டு. இங்க பிரச்சனை வருதுன்னா உடம்போட சமநிலை சீக்கிரமே கெட்டு போகும். ஸோ அதனால இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். லாக்ஜா, இந்த ஏற்கனவே தாடை பத்தி பேசணும்ல, அதே தான் இது. ஸோ இதுல ரொம்ப போக தேவையில்லை. ஆங்கரு, ஏ டிசைர் டு கண்ட்ரோல், ஏ ரெஃப்யூசல் டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ். பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பகுதி தான் லாக்ஜா. தாடை அப்படியே லாக்காய் நின்று போயிடுறது. கோபம், இந்த கோபப்படும்போது நீங்க பாருங்க, உங்க தாடை ரொம்ப டைட்டா இருக்கும். மேல் தாடையும் கீழ் தாடையும் டைட்டா பிடிச்சிக்கும். பல்ல கடிச்சிக்கிட்டு கோபம் வரும்போது பல்ல கடிச்சிட்டு ஏன்பா இப்படி கோபப்படுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது கட்டுப்படுத்த விருப்பம், ஆனா முடியாது. உணர்வுகளை வெளிப்படுத்த மறுத்தல், விரும்பாமை, இதெல்லாம் உள்ளுக்குள்ள அமுக்கி கிடக்கிறது அப்படிங்கிறது இந்த தாடையினுடைய இறுக்கத்தின் மூலமா உங்களுக்கு வெளிப்படுத்தும். லம்ப் இன் த த்ரோட், தொண்டையில தொண்டை அடைக்கிறது. என்ன தொண்டை அடைக்கிறது? துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்க. துக்கம், சரிங்களா? இது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இங்க என்ன, லம்ப் இன் த்ரோட் அப்படிங்கிறது பயம், ஃபியர், நாட் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், குடும்பம் போற போக்கு, சொந்தக்காரங்க பண்ற வேலை, என்ன குடும்பம், சொந்தம், நாடு, அரசியல், தான் வேலை செய்யக்கூடிய அலுவலக நடைமுறைகள், இதெல்லாம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம அவநம்பிக்கையோட ஒரு பயத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது தொண்டையில உங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு கொடுக்குது. யதார்த்தமா அதை வெளிப்படுத்த முடியறதில்லை, மகிழ்ச்சியா எடுத்துக்க முடியறதில்லை, இயல்பா எடுத்துக்க, மகிழ்ச்சிங்கிறத விட இயல்பா எடுத்துக்கிறது இல்லை, அதை எடுத்துக்க முடியறதில்லை. அடுத்தது லங்ஸ், நுரையீரல். நுரையீரல் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது வெளியில காற்று என்பது 100% இருக்கு, சரிங்களா? அதுல ஒரு பகுதி தான் 20-30% இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு உள்ள போகணும். அதை உள்வாங்கணும்.
உள்ள இருக்கிற கழிவு காற்றை வெளியே அனுப்பணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும். புரியுங்களா? அப்படி உள்வாங்கி வெளியே தள்ளக்கூடிய வேலையை ஒரு ஒரு சின்ன ஊசி முனையில இருக்கக்கூடிய மைனூட்டா இருக்கக்கூடிய, அது ஒரு திராட்சை பழம் மாதிரி ஒரு ஊசி முனையில ஒரு திராட்சை பழம் வச்சுங்க. அது காத்த உள்வாங்குது, உள்ளேந்து வர்றதை வெளியே தள்ளி விடுது. அந்த ஒரு மயிரோட நுனி அளவுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பகுதியில இந்த வேலை நடக்குது. எவ்வளவு மைனூட்டா நடத்துற வேலைங்க இது. ஸோ தி எபிலிட்டி டு டேக் இன் லைஃப், அந்த பிராணவாயு, அந்த பிராணவாயு உங்க உடம்புக்கு ஆற்றல் தரக்கூடிய அந்த வாயுவை எடுத்துக்கொண்டு மொத்த காற்றை அது எடுத்து இந்த ஆக்சிஜன் மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறது. முதல்ல இந்த காற்றை பிரிக்கணும், ஆக்சிஜன் மட்டும் ஃபில்டர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளால அது அவ்வளோ மைனூட்டா வேலை பார்க்குதுங்க அது. புரியுங்களா? அந்த மைனூட்டா வேலை பார்க்கறதுடைய சிம்பல் என்ன அப்படின்னா, உங்க உயிருக்கு தேவையான ஆற்றலை அது பிரித்து உள்ளே வாங்கிக்குது, உள்வாங்குது. வாழ்க்கையை உள்வாங்கி கொள்ளும் திறன் அதுக்கு இருக்கு. ஆக்சிஜன் என்ற பிராணவாயு ஆற்றலை உள்வாங்கக்கூடிய திறன் அதுல இருக்கு. அது ஒழுங்கா அந்த ப்ராசஸ் நடக்கணும். ஒழுங்கா அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா, நான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒருத்தியா இருக்கு, நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் பற்றாக்குறை இல்லை, நான் எதையும் கொண்டு வரல, நான் எதுவும் இழக்கவும் இல்லை, நான் இடையில் வந்தேன், இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இருக்கும் வரை இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு நான் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருப்பேன். எந்த ஒரு புரிதலோட, எந்த ஒரு நிறைவோட, நிம்மதியோட நீங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்க லங்ஸ்ல எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு தேவையான ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து அதை உள்ள இழுத்து கொடுக்கும், உள்ள இருக்கிற கசடுகளை வெளியே தள்ளும். தேவையான ஆற்றல் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் உள்ள எடுத்து கொண்டே கொடுக்கும், உள்ளேருந்து திரும்பி வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளலாம். அது பாட்டு இயங்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும். மூச்சு திணறல் எப்போ வருதுன்னு பாருங்க, நெஞ்சு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்றாங்கல்ல, எப்போ வருது பாருங்க. ஒரு அதிர்ச்சி, எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது நெஞ்சு மேல பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இழந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். என்ன பெருசா நம்மகிட்ட, என்ன பர்மனண்டா என்ன நம்மகிட்ட இருக்கு? இந்த உடலும் ஆரோக்கியம்தான் நமக்கு நிரந்தரமானது. புரியுங்களா? இந்த உடலை ஆரோக்கியமா வைத்து கொண்டோம்னு சொன்னா இந்த உடல் முழுமையான ஆயுளுக்கு இது வாழ்ந்து கொண்டு இருக்கும். உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நீங்க பயன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. புரியுங்களா? அப்ப இங்க அவசியமானது என்ன அப்படின்னா, அந்த இழப்பது போன்ற ஒரு ஃபீல் வராம, நாம் ஒர்த்தியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒர்த்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பயன்பாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பயனுள்ள விதத்துல எல்லாருக்கும் நாம பயனுள்ள விதத்துல இருக்கிறோம் என்கிற நிறைவோட நீங்க வாழ்கின்ற வரையும் நுரையீரல் எந்த கஷ்டமும் படாது. அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும், அது பாட்டு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும், அது பாட்டு இயங்கிட்டு இருக்கும். நுரையீரல்ல எந்த சிம்டம் வராது, சளி பிடிக்காது, இருமல் வராது, ஜுரம் வராது. புரியுங்களா? உடல் சோர்வு இருக்காது, மூச்சு வாங்காது. இதெல்லாம் நுரையீரல் செயல்பாட்டிலேருந்து வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு தகுதியானவராக நான் உணர வேண்டும். வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு நான் தகுதியானவன் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அப்படிதான் வாழ்க்கை அமையப்பட்டிருக்கு. நாம தான் புரிஞ்சுக்கிறதுல தவறு செய்யறோம். புரியுங்களா? ஸோ மன இறுக்கம் இல்லாமல், எதையோ பறி கொடுத்த மாதிரி, என்னப்பா எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குற, அப்படி ஒரு மன இறுக்கம் இல்லாமல்
பறி கொடுத்த மாதிரி ஒரு கவலை இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலோட நாம் இருந்தோம் என்று சொன்னால் லங்ஸ் அது பாட்டு அது வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, நல்லது. 9:25 மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். மண்டே. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. சார் நன்றி சார். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார் ரொம்ப அருமைங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. நன்றி.